திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம்னா பர்டிகுலரா வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் போயிட்டு வந்து நெய்விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக மேம்படும். அந்த நெய்விளக்கு ஏற்றி வைப்பது கூட வந்து எப்படி ஏற்றி வைக்கணும்னா மஞ்சள் திரி. இப்போ இந்த திரி வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் இந்த கலர் திரியை போடுறது அப்படின்றது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான். இப்போ இந்த மாதிரியான கலர்ல திரி போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நம்ம வந்து சொல்லும்பொழுது அந்த காலத்துல நிறைய மூலிகைகளை யூஸ் பண்ணி திரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்களாக அக்னி ஏற்படுத்துறதுக்கு அந்த திரி ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அந்த குபேரருக்கு ஒரு சில இலை திரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாமரை இலை தண்டு திரி அதெல்லாமே இருக்கு. அந்த மூலமாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் தேடி போகிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து கலர் திரி அப்படின்ற ஒரு சிம்பாலிக் ஐடென்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். எந்த கலர் இப்போ வந்து மஞ்சள் கலர்னா நம்ம வந்து குரு, நீல கலர்னா சனி, கருப்பு கலர்னா ராகு, ஈஸியா நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்படி இந்த மாதிரியான விஷயமா நம்ம சொல்றோம். ஸோ அது மாதிரி பார்க்கையில திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே அவர்கள் திரியாக உண்மையான இது நார்மல் அந்த இந்த திரி இருக்கு இல்லையா, அதுல மஞ்சளை தடவுவாங்க தெரியுமா. நம்ம வீட்டுல எல்லாம் மஞ்சள் துணி முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா ஏதாவது முடிஞ்சு வைக்கிறதுக்கு மஞ்சள் துணிங்கிறது வந்து நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கி வைக்க பண்ண மாட்டாங்க. அதுல மஞ்சள்ல முக்கி அதுல வந்து பணத்தை முடிஞ்சு வைப்பாங்க. அதுதான் உண்மையான பலனை தரக்கூடியதா இருக்கும்.